ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 7/7/2024க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸிங்கை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக 7ஆம் தேதி ஓகேங்களா, 7ஆம் தேதியில் 2 மாதம் கேப் விட்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி, அதாவது 7ஆம் தேதி 17ஆம் தேதி 27ஆம் தேதி 2 மாதம் கேப் விட்டு பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் கரெக்டாக மேலே பார்த்துங்க, 3ஆம் தேதி ஏபி 88 இருக்குது. அந்த 88 எடுத்து நமக்கு பிசி அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மாதத்தில் மேலே 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 20, அதை எடுத்து நமக்கு பிசியில் 20 அடிச்சிட்டாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா 37 இருக்குது. இந்த 37 எடுத்து நமக்கு பிசியில் 37 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல 372 இருக்குங்களா, 372. ஸோ இந்த இடத்துல 286. ஸோ ஃபஸ்ட் நாளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 372 அடித்து 2 நாள் கேப் விட்டு நமக்கு இங்கே 286 எடுத்து நம்ம இந்த இடத்துல அடிச்சிட்டாங்க சரிங்களா. திரும்ப 2 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல ஒரு 730 இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரை திருப்பி நமக்கு நாளைக்கு 037ன்னு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. வந்துச்சுன்னா 5037 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிற பார்த்துங்க, கரெக்டாக 7ஆம் தேதி 17ஆம் தேதி 21ஆம் தேதி 2 மாதம் கேப் விட்டுருக்கோம் சரிங்களா. 2 மாதம் கேப் விட்டு பார்த்ததில் அங்கே ஃபஸ்ட்டு 3ஆம் தேதியிலேருந்து பிசி வந்திருக்கு, 2ஆம் தேதியிலேருந்து பிசி வந்திருக்கு, 1ஆம் தேதியிலேருந்து பிசி வந்துச்சுன்னா அந்த 37 வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் சரிங்களா. ஏன்னா டேரெக்டாக தான் வருது சரிங்களா. இப்போ பிசி 37 அப்படின்னா நமக்கு இந்த 372ங்கிறது இங்கே வந்திருக்கு. 2 நாள் கேப் விட்டு 286 வந்திருக்கு. திரும்ப 2 நாள் கேப் விட்டு இந்த 730 திருப்பி நமக்கு 037ன்னு வந்துச்சுன்னா 5037 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 5037 அப்படிங்கிற நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குங்க, எடுத்து வச்சுக்கோங்க. 5037 சரிங்களா. ஸோ ஓரமாக எழுதிக்கிறேன், 5037 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்கள். இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கக்கூடிய எல்லா ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் பண்ணுற பாருங்கள். 192 சரிங்களா. 192க்கு கரெக்டாக இந்த இடத்துல 209 வந்து ஏசி நம்பர் எடுத்திருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 29க்கு நமக்கு இந்த இடத்துல 29 நம்பர் அடிச்சிருப்பாங்க சரிங்களா. இங்கே நம்பர் அடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 682ங்கிறது பாருங்கள். 682க்கு நமக்கு ஏபிலேருந்து 82 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிலேயே இருக்குது சரிங்களா. 82 அப்படிங்கிற நம்பர் அதுக்கு நேராகவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அடிச்சிருப்பாங்க. 822லேருந்து நமக்கு ஏசி 82 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 811 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 811க்கு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஏசி 18 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ எல்லா நம்பர்ஸுமே வந்து ஏசி தான் எடுத்திருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு டேரெக்டாகவே மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 29க்கு 92 ஏசி, 29க்கு ஏசி 92. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள ஏசி 82 எடுத்து நமக்கு 82 சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 811க்கும் நம்ம கரெக்டாக ஏசி சரிங்களா. 869க்கு பார்ப்போம். 869க்கு நமக்கு இங்கே எந்தெந்த மாதம் எடுத்துட்டாங்க, இந்த மாதம் எடுத்துட்டாங்க. மே மாதமும் ஒரு நம்பர் வந்துருச்சு, ஏப்ரல் மாதமும் ஒரு நம்பர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு மார்ச் மாதத்தில் வரல, பிப்ரவரி மாதம் எடுத்துட்டாங்க. அப்போது வராத மாதம் எது மாதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் மார்க் பண்ணுறேன். இந்த மாதத்தில் வரல, இந்த மாதத்தில் வரல. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்டாங்க. 986ங்கிறது 4 டிஜிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 3 டிஜிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அடிச்சிட்டாங்க. இதை எடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஏபி தான் எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ ஏபி இந்த இடத்துல கரெக்டாக நமக்கு 86ங்கிறது டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு இங்கே உள்ள நம்பர் தான் எடுக்கணும் சரிங்களா. ஒருவேளை நாளைக்கும் இந்த 356 அப்படிங்கிற நம்பரு அப்படியே வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ 86ங்கிற நம்பருக்கு பார்த்திங்களா. ஸோ அந்த 86 அப்படிங்கிற நம்பரை நமக்கு ஏபி வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா. அதே மாதிரி 56 அப்படிங்கிற நம்பரை நமக்கு இந்த இடத்துல வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏபி 56ன்னு வச்சு 563 அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 563. ஸோ ஏபிஎஸ்சிபிஸில் அந்த 564 பாக்ஸாக உங்களுக்கு ஏதாவது பேட்டர்னில் திரும்பி வந்துச்சு அப்படின்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு இங்கே 986 பாருங்கள், நமக்கு டேரெக்டாக 986 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு சரிங்களா. ஸோ அதான் உங்களை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு 986. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 356 இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே கரெக்டாக நமக்கு 3 நமக்கு இங்கே டேரெக்டாக ஒன்றா ஒரே மாதிரி இருக்குங்களா. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு 9 ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த 8 எடுத்து நமக்கு வந்து பார்த்தா டீ போர்டு வச்சாங்க சரிங்களா. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த 7 எடுத்து நமக்கு இந்த இடத்துல அடித்தாங்கன்னா
அதே பேட்டர்ன் அடித்தாங்கன்னா நமக்கு 7 563 756 3 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இந்த நம்பரையும் அடிச்சிருக்கேன் 75 63 50 37 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டில் உள்ளதே வந்து பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 19க்கு ஏபி 19க்கு ஒரு நம்பர் திருப்பி நமக்கு 19 வந்து 91 வச்சுக்கோங்க சரிங்களா. 91லேருந்து 92. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 74 பிசி 74க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 75 அதை திருப்பி அடிச்சிருக்காங்க சரிங்களா. அப்போது ஃபஸ்ட்டு ஏபிக்கு ஏபி அடிச்சிட்டாங்க, 74க்கு பிசிக்கு பிசி அடிச்சிட்டாங்க. அப்போது ஏசி இங்கே இருக்குது சரிங்களா. அப்போது ஏசி வந்து பார்த்திங்கன்னா 55 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ எப்படி திருப்பினோம்னே நமக்கு வந்து பார்த்தோன்னா 56 அப்படிங்கிற நம்பர் தான் வரணும் சரிங்களா. ஸோ இந்த நம்பரு இன்றைக்கி வரலை அப்படின்னாலும் ஏபிஎஸ்சிபிஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணிட்டு வாங்க, கம்பல்சரி ஒரு வின்னிங் இருக்குன்னு சரிங்களா. இப்போது இந்த 56 நமக்கு எடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த நம்பர் நமக்கு ஏசியில் கூட வர்றதுக்கு, ஏன்னா இங்கேருந்து வர நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடணும். ஸோ இந்த நம்பரே இன்னொரு பேட்டர்ன் நம்ம வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், உள் நம்பர் ஏபிக்கு கரெக்டாக ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 92, 74க்கு பிசி உள் நம்பர் பிசி தான் சரிங்களா. அது எங்கேருந்து எடுக்கிறேங்கிறத பார்த்துக்குங்க. இங்கே நமக்கு ஏபி தான். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஏபி நமக்கு அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசி தான், பிசி எடுத்து நமக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இந்த இடத்துல பிசி அடிச்சிட்டாங்க. அப்போ இங்கே நமக்கு ஏசி 55 அப்படின்னால நம்ம ஒரே ஒரு நம்பர் எப்படி வேணாலும் திருப்பினாலும் 56 தான் நமக்கு வரப்போகுது. ஸோ அப்போது ஏசி 56 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏசியில் 56 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இப்போ இங்கே உள்ள நம்பரே நம்ம மாற்றி எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். இங்கே 7 இருக்குங்களா. ஸோ 576ன்னு வரலாம். அப்படி இல்லைன்னா 563 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம், சாரி 536 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் சரிங்களா. ஏசியில் 56 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஏசி மட்டும் 56 65 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை 56 65 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு பி போல் என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத கவுண்ட் பாக்ஸை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஏசி 56 65 அப்படிங்கிற நம்பரை கம்பல்சரி வந்து எல்லாருமே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ இந்த உள் நம்பருக்கு இந்த பேட்டர்ன் சொல்லிட்டோம் சரிங்களா. இப்போ அந்த 56 இருக்கட்டும். ஸோ இது இன்னொரு பேட்டர்ன் சொல்கிற பாருங்க, இதே இதிலே தான். ஸோ இங்கே நமக்கு இங்கே ஏசி மட்டும் பாருங்கள், ஏசி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 91, ஏசி 91க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 92, ஃபஸ்ட்டு நமக்கு ஏசி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 58, இங்கே பிசி மட்டும் பிசி பார்த்துக்குங்க. பிசி எடுத்து நமக்கு இந்த இடத்துல ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க சரிங்களா 57. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஏசி எடுத்துட்டாங்க, பிசி எடுத்தாங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா 20 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 20க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணாங்க அப்படின்னா 21, ஒரு நம்பர் மைனஸ் பண்ணாங்கன்னா 19. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தா உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங்கில் வந்துச்சு அப்படின்னா ஏபிஎஸ்சிபிசியில் வேணால் எடுத்து ட்ரை பண்ணிங்க. 21 19 அப்படிங்கிற நம்பரு ஏபிஎஸ்சி பிக் பிளேயர்ஸாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 21 19 அப்படிங்கிற நம்பரு பிக் பிளேயர்ஸாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த இதில் எதுவும் நம்ம வந்து பார்த்தோன்னா மேட்சிங் பண்ண முடியாது. ஸோ எடுத்ததுனால நம்ம வந்து கொடுத்துருக்கேன். பிக் பிளே உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங்கில் வேறு ஏதாவது மேட்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா எடுத்து ட்ரை பண்ணுங்க, பிக் பிளேஸ் ஆனால் மட்டும் இல்லைங்க சரிங்களா. ஸோ அப்படி இல்லைனா 75 63 50 37. ஸோ இன்னொரு நம்பர் சொல்கிறேன், நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா 1 lakh ப்ரைஸில் உள்ள நம்பர் தான் சரிங்களா. இப்போது நம்ம லாஸ்ட்டாக அடித்த ஒரு 2 ரிசல்ட்டு நான் வந்து எழுதிக்கிறேன். 811 869 இந்த பேட்டர்ன் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பார்க்க அந்தளவு பெருசாக இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 811 869 நாளைக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இந்த 811க்கு மேலே ஒரு 3 ரிசல்ட் நான் மேலே எழுதிக்கிறேன் சரிங்களா. என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எழுதிக்கிறேன். 682, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 912, சரிங்களா. அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா நமக்கு 811 சரிங்களா. இப்போ நம்ம 2ஆக வந்து பிரிச்சிட்டேன் சரிங்களா. இப்போது இதான் ரிசல்ட்டு நமக்கு 912 682 815 கிடச்சிருக்காங்க. இப்போ அதே மாதிரி கீழே உள்ள நம்பர் வந்து பார்த்தோன்னா 811 சரிங்களா. 811 863 சொல்லியிருக்கு. இப்போ நமக்கு டேரெக்டாக பார்த்துக்குங்க, கரெக்டாக
ஏ போர்டு, அதாவது ஏ போர்டு மட்டும் பாருங்கள் சரிங்களா. ஏ போர்டு மட்டும் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பி போர்டு மட்டும் சொல்கிறேன். 181 சரிங்களா. 181 அப்படிங்கிற நம்பரை நமக்கு இங்கே ரிசல்ட்டில் அடிச்சிட்டாங்க சரிங்களா. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த 181 அப்படிங்கிறத இங்கிட்டு நமக்கு ரிசல்ட்டில் அடிச்சிட்டாங்க சரிங்களா. அடுத்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கிறது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஏ போர்டு மட்டும் பாருங்கள். 968 சரிங்களா. ஸோ உங்களுக்கு கலர் கூட மாற்றி மார்க் பண்ண உங்களுக்கு டக்குன்னு ஆகும். 968 சரிங்களா. அந்த இடத்துல 968ங்களா. அதனால் நமக்கு இந்த இடத்துல மாற்றி பாக்ஸ் பண்ணி 869 சொல்லி வந்திருக்கு. அப்போது நெக்ஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 221 இருக்குது சரிங்களா. அப்போ அந்த 221 அப்படிங்கிற நம்பரு டைரெக்டாகவோ அல்லது ஆப்போசிட் பண்ணோ பவர் பண்ணியோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பரை கம்பல்சரி எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு இது சிம்பிளான கெஸ்ஸிங்காக இருந்தாலும் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 221 டேரெக்டாகவே 221 ஒன்று சரிங்களா. அதே மாதிரி 677 ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அப்படியே பவர் பண்ணி 221 677 பிக் பிளேயர்ஸ் ஆனீங்கன்னா பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது இல்லாமல் நாங்கள் இன்னொரு பேட்டர்னில் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல நமக்கு 21 அப்படிங்கிற நம்பரு ப்ளஸ் பண்ணி வர்றதுக்கான சான்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு சரிங்களா. ஸோ அதனால் இந்த நம்பரே கூட நமக்கு வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 221 677 பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 75 63 50 37 சப்போர்ட்கான நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது புக்கிங் கான்டாக்ட்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா இவர்கிட்ட வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பர்சன் தான், உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஃபஸ்ட் டைம் நான் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுங்க நம்பரு 90 80 34 69 25 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பர்சன் தான் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.